பிரதர் வணக்கம். எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு இந்த மொமெண்ட் உங்களுக்கு? ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குது. அதுவும் ஆக்டரை பார்க்கறதுனாலே எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பார்க் இருக்கும். அதுவும் ஆக்டர் விஜய்னும் போது நான் சின்ன வயசில் ஃபஸ்ட்டு விஜயோட படத்தை பார்த்து தான் வளர்ந்தேன். அவரை மீட் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எவ்வளவு ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க? நான் 12th 589 ஸ்கோர் பண்ணியிருந்தேன். தாலுக் ஃபர்ஸ்ட் மார்க். அதனால என்னை செலக்ட் பண்ணி இப்போது விஜய் கூப்பிட்டுருக்காரு பார்க்கறதுக்கு. நீங்க எவ்வளவு ப்ரௌடா ஆக்கியிருக்காரு உங்க பையன்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்கம்மா இங்க நில்லு. பையன் வந்து இவ்வளோ ஸ்கோர் பண்ணதுனால நான் ஒரு ஆக்டரை பார்க்க போகிறேன்றது ஒரு சந்தோஷமா இருக்கு. ஓகே ஓகே. அது ஒரு நெகிழ்ச்சியான தருணமாகவும் இருக்கு. அம்மா உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு இந்த மொமெண்ட்? ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதில் விஜய் பார்க்குறதே இன்னும் சந்தோஷம். ஓகே. அவ்வளோ. இதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு இன்னும் படிக்க ஆர்வம் வரணும், இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஊக்கம் வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்துட்டு. நீங்க எதிர்பார்த்தீங்களா பையன் இந்த அளவுக்கு சாதனை பண்ணுவாரு? 10th ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தான். +1லையும் ஃபர்ஸ்ட் மார்க்கு, +2லையும் ஃபர்ஸ்ட் மார்க்கு. வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் பாப்பரேட்பட்டி. சூப்பர். அதனால அவங்க விசி சார் வந்து நிறைய என்கரேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. அதன் வழியாக நாங்களும் வந்தோம். அவங்க என்கரேஜ் பண்ணதுனால ஓரளவுக்கு நல்லா படித்தான். படித்த பின்னாடி விஜய் சார் பார்க்குறோன்றதே பெருமையாக இருக்குது. வணக்கம், உங்க பேர் என்ன? என் பேர் ராகவி. ஓகே. எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருந்தீங்க? 10th 498. ஓகே. எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா தளபதி விஜய் அவர்களை பாப்போம் இவ்வளவு சாதனை பார்க்கணும் தான் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து படிச்சோம். ஓ அப்படிங்களா? லாஸ்ட் டைம் இந்த ஈவென்ட் பார்த்துருந்தீங்களா இது நடக்கிறது? இதுக்கான எஃபர்ட் என்னென்னலாம் நீங்க பண்ணிருந்தீங்க? இதுக்கான எஃபர்ட் அவர் கொடுத்தது எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸாக இருந்துச்சு. நைட்டு 12 o'clock வரைக்கும் அவர் சிரமத்தை பார்க்காம கொடுத்தாரு போன இயர். இந்த வருஷம் நாங்களும் வாங்கணுன்றதுக்கோசரம் படித்தோம். ஓகே ஓகே. உங்க பேரு எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருந்தீங்க? வி கார்த்திகா. நான் வந்து 495 ஸ்கோர் பண்ணிருக்கேன். ஓகே. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இந்த மொமெண்ட் உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. எப்படி சொல்றதுன்னு தெரியல. தளபதியை நேர்ல பாக்குறீங்க, என்ன சொல்லலாம்னு இருக்கீங்க? நான் இந்த மூமெண்ட் எக்ஸ்பெக்டே பண்ணல, நான் பாப்பேன்ட்டு. என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க தளபதி சாருக்கு விஜய் சாருக்கு என்ன சொல்லணுமோ இந்த டைம்ல எடுத்து சொல்லலாம் தாராளமா. அவர் வந்து மேலும் இன்னும் இப்போ எங்களை எப்படி ஊக்கப்படுத்துறாரு அதே மாதிரி மேலும் அரசியலுக்கு வந்து எல்லா மாணவர்களையும் ஊக்கப்படுத்தணும். ஓகே. உங்களோட ஆசை என்ன தளபதி விஜய் அவர்களுக்கு? அரசியல்ல அவர் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கணும்ன்ற ஆசை. ஓகே. Thank you so much. Thank you so much. All the best and congratulations. வணக்கம், எங்க இருந்து வரீங்க? நான் அரியலூர்ல இருந்து வரேன். ஓகே. விஜய் சாரை பார்க்க போறீங்க. எவ்வளவு ப்ரௌடா இருக்கு அந்த மொமெண்ட்? எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா நீங்க? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே. நீங்க சொல்லுங்கம்மா, எவ்வளவு பெருமையா இருக்குமா இந்த மொமெண்ட்? ரொம்ப பெருமையா இருக்குங்க சார். பாப்பா செலக்ட் பண்ணது ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப பெருமையா இருக்கு. ஓகே. இந்த சாதனை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா நீங்க? இல்ல பார்க்கல சார். ஓகே. விஜய் சாரை பார்க்க போறீங்க. உங்களுக்கு விஜய் சார் கிட்ட பிடிச்ச விஷயம்னா என்னது? அவங்க எதை செய்தாலும் பிடிச்சிருக்கு சார். எல்லாமே பிடிக்கும். இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு நாங்கள் வந்து கலந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாரும் எதுக்கோ செய்கிறாங்க, இவங்க கல்விக்காக செய்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதில் என்னோட பொண்ணு அதில் வாங்குறான்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எதிர்பார்த்தீங்களாமா இந்த தருணத்தை? இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் எதிர்பார்க்கல. இது ரொம்ப எக்ஸைட்டிங்காகவே இருக்குது. நாங்கள் 2 பேருமே, அது நானும் எங்கள் அம்மா எல்லாம் 3 பேருமே வந்திருக்கிறோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காகவே இருக்குது. நாங்கள் விஜய் சாரை பார்க்க போகிறோம் அப்படின்றதுல. நீங்க எங்க இருந்து வரீங்க? எவ்வளவு மதிப்பெண் வாங்கிருந்தாங்க? நிலக்கோட்டையிலேருந்து வர திண்டுக்கல் மாவட்டம். பாப்பா வந்து 12ஆம் வகுப்புல வந்து 583 மதிப்பெண்கள். நீங்க சொல்லுங்க, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இந்த மொமெண்ட் உங்களுக்கு? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இந்த மொமெண்ட் வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு நான் படிச்ச ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தளபதி விஜய் அவர்களை நேர்ல பார்க்க போறீங்க, என்ன சொல்லலாம்னு இருக்கீங்க இந்த தருணத்துல இருந்து சொல்லலாம்? எனக்கு ஒரு கரெக்ட் ரெகக்னேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். வணக்கம். எவ்வளவு பெருமையா இருக்கு இந்த தருணம் உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கு. எனக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணு இவ்வளவு மார்க் எடுத்து எங்க வாக்க கூட்டி வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த இடத்துல இருந்து வரீங்க? எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருந்தீங்க? வத்தலக்குண்டு பக்கத்துல முத்துலாபுரம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து வரும். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சேன். லாஸ்ட் இயர் 494 மார்க்ஸ் எடுத்திருக்கேன். சூப்பர் சூப்பர். தளபதி விஜய் அவர்களை நேர்ல பார்க்க போறீங்க, என்ன சொல்லலாம்னு இருக்கீங்க? ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. அவங்க அடுத்து வந்துட்டு அவங்க ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே. எல்லாமே சொல்லலாம்னு இருக்கீங்க. செம்மையா இருக்கு சார். எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அது. அவரை பார்க்க போறோம்னு நினைச்ச உடனே ஒரு மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. இந்த சாதனைக்கு உங்களுக்கு அழைச்சிட்டு வந்தது உங்க பெண்ணா? ஆமா, என் பொண்ணுதான். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருந்தீங்க? நான் ஜெயதர்ஷிதா. நான் திண்டுக்கல்ல இருந்து வரேன். நான் 497 எடுத்திருக்கேன். ஓகே.
இவ்வளோ ஒரு ஹாப்பியான மூமெண்ட் இருக்க போது தளபதி அவர்கள்கிட்ட நேர்ல என்ன சொல்லலாம்னு இருக்கீங்க? சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஓகே. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இந்த மொமெண்ட் உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து சென்னை வரதே வந்து விஜய் சார் பார்க்கறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா நீங்க? ஃபர்ஸ்ட் டைம் Okay. இப்பதான் வந்திருக்கேன். ஓகே. எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வரோம். ஓகே ஓகே. நீங்க எந்த இடத்துல இருந்து வரீங்க? நாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் தான். Okay. எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருந்தீங்க? 554 மார்க். ஓகே. ரொம்ப அதிகமா எடுத்துட்டீங்களா? 553. ஓகே. உங்க பேர் என்ன? எந்த இடத்துல இருந்து வரீங்க? என் பேர் திவ்யதர்ஷினி, நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். ஓகே. ரொம்ப தளபதி விஜய் ஹாப்பியா அவர்களை நேர்ல இருக்கு. பார்க்க போறீங்க. விஜயனா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹாப்பியா இருக்கு விஜயனா பார்க்கறதுக்கு. ஓகே. விஜய் அண்ணா நடிச்ச படத்துல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? இப்போ ரீசெண்டா லியோ ரொம்ப லியோ ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருந்துச்சு. இந்த மொமெண்ட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா உங்க லைஃப்ல? எக்ஸெப்டே பண்ணல என் லைஃப்ல. இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைச்சு கூட பார்க்கல விஜயனாலாம் பார்ப்பேன்னு. இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த மொமெண்ட். சொல்லுங்க. உங்க பேர் என்ன? எவ்வளவு மதிப்பெண் எடுத்தீங்க? என் பேரு தேவதர்ஷினி. நான் கோவை மாவட்டத்துல இருந்து வரேன். நான் வந்து 561 எடுத்தேன். ஓகே. அவ்வளவு மதிப்பெண் எடுத்துட்டீங்க. இப்போ அன்னைக்கு ரிசல்ட் வந்ததை விட இன்னைக்கு தான் உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும்ல? ஆமா, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கூப்பிடுவாங்கன்னு. கூப்பிட்டுருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. என் பேர் மகதி. 494 10th மார்க்கு. இந்த மொமெண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் இன் மை லைஃப்னு சொல்லுவேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் ஹெச்எம் சாருக்கு தான் நான் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா அவர் நேம் கொடுத்ததுனால தான் அவரோட நேம் இந்த இடத்துல நீங்க பதிவு பண்ணலாம். இது அவரோட நேம் வந்து ராமச்சந்திரன். ஸோ அவர் நேம் கொடுத்ததுனால தான் இதுவரையும் என்னால் வர முடிஞ்சது. அங்கே ஸ்கூலில் இருக்கிற சப்போர்ட்டு, என் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். விஜய் நான் பார்க்க வருவேன் எக்ஸ்பெக்டே பண்ணல. சின்ன வயசுல இருந்து என்னோட பெரிய ஒரு ரோல் மாடல். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்குமே அரேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு வந்தது. சூப்பர் சூப்பர். ஆல் தி வெரி பெஸ்ட். தம்பி நீ 10th 12th சொல்லுங்க. வாங்க விஜய் அண்ணாவை நேர்ல பார்க்க போறீங்க. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே. ஹாப்பியா? ஹாப்பி. ஓகே. நேர்ல என்ன சொல்லுங்க விஜய் அண்ணா கிட்ட? என்ன சொல்றது? எங்க? ஓகே. பேரை சொல்லி எல்லாரும் என்ன டார்ச்சர் உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்க. என் பேர் சஞ்சனா அனுஷ். நான் சவுந்தரபாண்டிபுரத்துலேருந்து வரேன். நான் எஸ்எஸ்எல்சி எக்ஸாமில் 499 ஸ்கோர் பண்ணி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தேன். சூப்பர் சூப்பர். 499 பெரிய ஒரு மார்க்கா இருக்கு. 500 வரலன்னு ஃபீல் பண்ணீங்களா இல்ல ஹாப்பியா? 500 எதிர்பார்த்தேன். எதுல மிஸ் ஆச்சு? தமிழ்ல தான் மிஸ் ஆயிருக்கு. ஹலோ ஹாய், எங்க இருந்து வரீங்க? எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருக்கீங்க? என்னோட பேர் வந்து நந்தாரினி. நான் வள்ளியூர்ல இருந்து வரேன். நான் வந்து 10th 498 எடுத்தேன். ஓகே. எனக்கு தளபதியோட பெரிய ஃபேன். நான் இப்போ அவங்க பார்க்க போறேன் நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு கிஃப்ட் நான் என்னோட கையால ஓகே. அதுல என்ன எழுதி இருக்கு? தளபதி விஜய். அதுக்கப்புறம் என்னோட பேரு என்ன வள்ளியூர்னு போட்டிருக்கு. சூப்பர் சூப்பர். இது வந்து தளபதி அவங்களுக்கு கொடுக்கணும். அது என்னோட ஆசை. நீங்க வரைஞ்சீங்களா? ஆமா. ஓ சூப்பர். அழகா அது இருக்கு. நிறைவேற போகுதுன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி. அம்மா நீங்க சொல்லுங்க. எவ்வளவு பெருமையா இருக்கு இந்த தருணம் உங்களுக்கு? சந்தோஷம். இவ்வளவு மார்க் எடுத்து ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஆர்தர்ஷினி பேசுகிறேன். நான் வந்து ஊட்டிலேருந்து வந்திருக்கேன். 10th 500க்கு 485 மார்க் வாங்கியிருக்கேன். அவினாஷி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கேன். விஜயனாவை பார்க்குறக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக வந்திருக்கேன். கை காலெல்லாம் இப்போவே நடுக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் அண்ணாவை. ஸோ பார்க்குறக்கு வந்திருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. எதனால விஜய் அண்ணாவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்றீங்க? என்ன ஸ்பெசிஃபிக்கான ரீசன் என்ன? ரொம்ப பிடிக்கும். ஆமா எல்லாம் இப்ப நிறைய ஸ்டூடண்ட்ஸ் அதான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து விஜய் அண்ணாவை பார்க்கறதுக்கு தான். ரொம்ப எனக்கு முன்னாடி இருந்த அக்கா கூட தான் நான் அவங்க வாங்கினதுனால அவங்க கூடயே பின்னாடி அவங்க பண்ண மாதிரியே நானும் பண்ணனால நானும் ஃபர்ஸ்ட் மார்க் வந்து அந்த அக்கா மாதிரியே நானும் விஜய் கிட்ட அவார்டு வாங்க வந்திருக்கேன். அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே. வாழ்த்துக்கள். அண்ட் உங்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து வாங்கலாம். எல்லாத்துக்கும் கண்டிப்பா டிக்கெட் கிடைக்கும். வந்து கண்டிப்பா விஜய் அண்ணா பார்க்கலாம். இதுக்காகவே டிக்கெட்காகவே படிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. நீங்க சொல்லுங்க எங்க இருந்து வரீங்க? என் பேர் வந்து காவியஸ்ரீ. நான் அவினாஷி சென்ட் தாமஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து வரேன். நான் வந்து 10th 500க்கு 492 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு விஜய் அண்ணா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அவர் கையில் அவார்டு வாங்குறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சூப்பர். வணக்கம். உங்க பேரு? எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருக்கீங்க? என் பேர் டி பிரதீபிகா. நான் 12th கிரேட்ல 600 மார்க்கு 581 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் செகண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ 1 இயர் ஹார்ட் ஒர்க் போட்டதுக்கு இது ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டாக இருக்குன்னு எனக்கு தோணுது. இது வரைக்கும் யாருமே இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தோணுது. விஜய் அண்ணா ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பண்ணுறாங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாய், என்னோட பேர் நிவேதா. நான் வந்து 12th 600க்கு 591 எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வாங்கப்பா. இப்போ வாங்கப்பா. சொல்லுங்க.
அப்புறம் எல்லாத்துக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. அப்ப எவ்வளவு பெருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு இவ்வளவு மார்க் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளே ஒரு கால்குலேஷன் போட்டிருப்போம்ல. அப்படி போடும்போது உங்க மதிப்பெண் எவ்வளவு வந்துச்சு? அப்பெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வரது ஓகே தான் அப்படி தாட்ல தான் நான் இருந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு தான் மார்க் வந்துச்சு. 574. எக்ஸ்பெக்ட் பண்ணாம வந்துருச்சு. நீங்க? அவளோட சிஸ்டர். ஓகே. ட்வின்ஸா நீங்க? இல்ல அக்கா. ஓ அக்கா. ஓகே. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தங்கச்சி? எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. என் தங்கச்சிக்கும் கிடைக்கும் நாங்களும் நினைச்சே பார்க்கல. அன்எக்ஸ்பெக்டடா இப்படி கால் வந்துச்சுன்னு எனக்கு கால் பண்ணி சொன்னதும் ஐயோ எனக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காம இப்படி ஒரு சான்ஸ் எனக்கு கிடைக்கும் சொல்லுங்க நானே கூடுதலா இன்னும் படிச்சிருப்பேன். ஓ நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கு. பரவாயில்ல. தங்கச்சி மூலமா விஜயா நாம நேர்ல பார்க்க போறீங்க. அதனாலதான் லீவ் போட்டு வந்திருக்கேன். சூப்பர். என்ன சொல்லலாம்னு இருக்கீங்க தளபதி விஜய் அவர்கிட்ட நேர்ல? எதுவும்லாம் இல்ல, கை கொடுத்தாலே போதும் அந்த மாதிரி. நீங்க என்ன சொல்லலாம்னு இருக்கீங்க? நானும் ஷேக் தான். கை ஷேக் பண்ணாலே போதும். என் மேல தோல் கை போட்டா அது ஹாப்பி. வேற லெவல். அந்த போட்டோ வச்சே லைஃப் லாங் ஹாப்பி ஆயிடுவீங்களா? ஓகே. அதேதான். அடுத்த பிளான் என்ன உங்களுக்கு லைஃப்ல லாயர் ஆகும். ஓகே. ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. தேங்க் யூ. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ. நான் வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் விளாத்திக்குளம் தொகுதி கோவில்பட்டியில இருந்து வரேன். 577 எடுத்திருக்கேன். சூப்பர். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பிளான் என்ன உங்களுக்கு? அட்வொகேட். ஓகே. அதனால தான் ட்ரெஸ்லயே வந்திருக்கீங்க. இல்ல நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அம்பேத்கர் யுனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் நான். சோயில் காலேஜ். எதனால உங்களுக்கு இந்த அட்வொகேட் துறை எடுக்கணும்னு ஒரு ஆசை வந்தது? Actually வந்துட்டு my parents are advocate. Okay. They inspired me a lot. So I think it's a best path for me. Okay. So I think இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்கரேஜ் பண்ற மாதிரி பண்ணும்போது எங்க ஜூனியர்ஸ் வந்து இதனால மோட்டிவேஷன் ஆகி நிறைய வந்துட்டு படிக்க ஆசைப்பட்டு இது பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஒரு பண்ற போது ரொம்ப ப்ரௌடாகவும் இருக்கு, அதுக்கப்புறம் ஹாப்பியாகவும் இருக்கு. ஓகே. ஓகே. ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you. Thank you.